அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு துறவி இருந்தார். மிகவும் ஞானம் பெற்ற ஒரு துறவி. நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஒரு இளைஞனுக்கு பக்கத்து ஊரில் இருந்த இளைஞனுக்கு ஒரு மனக்கவலை. அந்த மனக்கவலைக்கு அவனுக்கு யார்கிட்டயாவது சொல்லி அதை அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். உடனடியாக அவனுக்கு அந்த ஆசிரமத்தை குறித்த தகவல்கள் கிடைக்குது. ஆசிரமத்துக்கு போகிறான். துறவியை பார்க்கிறான். அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுறான். தேம்பி 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 அழுகுறான். பயங்கரமாக அழுகுறான். துறவி விட்டார். சரி, இவன் எதுக்கு தான் அழுகுறானே தெரியல, அழுகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அழுது முடிந்து அவன் எழுந்து துறவியை பார்த்து, ஐயா, என்னால் இந்த உலகத்துக்கு எந்த விதமான உபயோகமும் கிடையாது. எங்கே போனாலும் நீ வேஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ உபயோகமற்றவன் சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இனிமேல் என்னுடைய குறைகாலத்தை உங்கள் கூட இருக்கேன். ஏதாவது என்னால் உங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னை கூட வச்சுக்கங்க. வச்சுட்டு உங்களுடைய பணிவிடை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை சொல்கிறான். துறவி அவனுடைய மனநிலையை பார்த்தார். பார்த்துட்டு, சரி, ஓகே, ரைட்டு, நீ இரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம் பண்ணு. இந்த ஆசிரமத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தோட்டம் இருக்குது, அப்படியே காடு. அந்த காட்டில் நீ போ. ஏதாவது ஒரு பொருள், உபயோகமே இல்லாத பொருளை எடுத்துகிட்டு என் கையில் கொடு. நீ உபயோகம் இல்லாத பொருளை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி சொல்கிறார். இவனை உடனடியாக கிளம்பி பின்பக்கமாக போகிறான். அந்த தோட்டத்தில் பார்க்குறான். நிறைய மரங்கள் இருக்கிறது, நிறைய செடிகள் இருக்கிறது, நிறைய விருட்சங்கள் இருக்கிறது. அதில் காய்ந்த சருகுகள் நிறைய விழுந்திருக்கு. அந்த சருகுகளை பார்த்தவொடனே அவனுக்கு தோணுது, இது எதுக்குமே உபயோகம் கிடையாது இந்த சருகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சருகை அவனுடைய கைகளில் அள்ளி கொண்டு போய் அந்த துறவிக்கிட்ட காட்டுறான். இந்த சருகு தான் எதுக்குமே உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட காட்டுறான். துறவி உடனே அவனை பார்த்து ஒரு லைட்டாக ஒரு புன்முறுவல் பூக்குறார். புன்முறுவல் பூத்துட்டு, டேய் தம்பி, இந்த சருகு சமையல் செய்யறதுக்கு உதவும்டா. இதை எடுத்துகிட்டு போயிட்டு சமையல் செய்வாங்கடா. அடுப்புக்கு நெருப்பு மூட்டுவதற்கு உபயோகப்படக்கூடிய பொருள்டா இது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு அப்போ தான் புரியுது. சரின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வா. கரெக்டு, நீ போய் வேற ஏதாவது பொருளை கொண்டு வா, அதுக்கப்புறமா நான் உனக்கு தீர்வு சொல்கிறேன். உடனே போகிறான். இவனை போய் பார்க்கும் பொழுது பின்பக்கம் அந்த தோட்டத்தில் அதே சருகுகளை ஒரு பாட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட கேட்குறான், என்ன பண்ணுவீங்க பாட்டி இந்த சருகை எடுத்துட்டு போய்? நான் நிறைய சருகை சேகரிப்பேன்பா, எடுத்துட்டு போயிட்டு எல்லா கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். அவங்க ஏதாவது தீ மூட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சருகை ஒரு சில பறவைகள் எடுக்குது. வாயில கொத்தி எடுத்துட்டு போகுது. என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா, அந்த சருகை எடுத்துட்டு போயிட்டு அது கூட்டில் வைக்குது. கூடு கட்டுறதுக்கு அந்த சருகை உபயோகப்படுத்துது. நார்மலாக அந்த முட்டையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு நல்ல ஒரு மெத்தை மாதிரி வேணும் அப்படின்ற அமைப்புக்காக அந்த சருகுகளை வைத்து பறவைகள் கூட்டை கட்டுது. அவனை பார்க்குறான். அப்பா, இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். சரி, தேடிதான் பார்ப்போம், வேற ஏதாவது பொருள் இருக்கா, உபயோகம் இல்லாத பொருள் சொல்லி பார்த்தவனே, அந்த ஒரு குளம் ஒன்று இருக்கு, தடாகம். அந்த தடாகத்தில் நிறைய இலைகள் விழுந்து அழுகி போயிருக்கு. செடியினுடைய இலைகள் விழுந்து அழுகி போயிருக்கு. அந்த சருகுகள் அதுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கு. நனைஞ்சதுன்னா சருகு உபயோகம் கிடையாது. அதே மாதிரி அழுகிய இலைகள் எந்த விதத்துலையும் உபயோகம் கிடையாது. சரி, இதுதான் கரெக்டான சான்ஸ், இதை எடுத்துகிட்டு போய் காட்டுவோம் துறவிக்கிட்ட அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுல ஒரு அழுகிய இலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு சிலந்தி, மரத்தில் கூடு கட்டியிருந்த சிலந்தி கீழே விழுந்து அந்த காய்ந்த, அதாவது அழுகிய அந்த இலையை பிடிச்சு அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அவனுக்கு புரியுது, ஐயோ, அழுகி போன இலை கூட இந்த உலகத்தில் உபயோகப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஆசிரமத்துக்கு திரும்பி இல்லை குருவே, என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல, அழுகிய இலைகள் கூட ஆபத்து காலத்தில் ஒரு சில பூச்சிகளுக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் மானிடனே, இளைஞனே, நீ நல்லா புரிஞ்சுக்க ஒரு விஷயத்த, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே வேல்யூ இருக்கு. எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே ஏதோ ஒரு உபயோகத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரணமாக காய்ந்து போன, உதவாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய அழுகிய இலை, காய்ந்த இலை, இதுவே
உபயோகமா இருக்கு அப்படின்னா 6 அறிவு பெற்றவன்டா நீ, உனக்கு 6 அறிவு இருக்கு, அங்க அவயங்கள் நல்லா இருக்கு, இந்த இதெல்லாம் வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்கான் உனக்கு இறைவன் அப்படின்னா நீ எவ்வளவு உபயோகப்படக்கூடிய ஒரு சொத்துன்னு சொல்லிட்டு யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அவனுக்கு வந்து அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாரு. அதே அறிவுரை தான் நமக்கும். நம்மள நிறைய பேரு என்னால எந்த விதமான யூஸ்மே கிடையாது, நான் இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கேன், நான் இந்த சமுதாயத்துக்கு பாரமா இருக்கேன், என்னால எந்த யூஸ்மே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம். நிறைய பேர் அதை நினைச்சு வந்து ஃபீல் பண்றோம். அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான். இந்த உலகத்துல சாதாரணமான சருகே வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னா நம்மளாம் எவ்வளவு வேல்யூவான மனிதர்கள் சொல்லிட்டு பாருங்க. இப்ப இந்த மனிதர்களுடைய உங்களுடைய பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வாங்க, உங்களுடைய திறமையை கொண்டு வாங்க. அந்த திறமையை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னா இந்த எண்ணம் தான். நான் எதுக்குமே உபயோகம் இல்லாதவன் ஒரு எண்ணம் வச்சிருக்கோம்ல, அந்த எண்ணம் தான். அந்த எண்ணத்தை தூக்கி போடுங்க. ஒரு மிகப்பெரிய நபராக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை பற்றி கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.